ரொம்ப ஆச்சரியமான சூரிய பிரபை. 2ஆம் நாள் காலை, 2ஆம் நாள் மாலையிலே சந்திர பிரபையிலே எழுந்தருளுகிறான். எம்பெருமானுடைய திருக்கண்கள், அதிலே ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன் என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கண்கள் இருக்கிறதே, அந்த கண்கள் எப்படிப்பட்டது என்னால், வெள்ளை சுரிசங்கொட ஆழியேந்தி தாமரை கண்ணனின் நெஞ்சினூடே பிள்ளைக்கடாகின்ன வார்த்தை காணீர் என் சொல்லிச் சொல்லுகேன் அன்னமீர்கள் என்ன ஆச்சரியமாக ஆழ்வாருடைய பாசுரம். எம்பெருமான் வழக்கையாளி இடக்கை சங்கம் இவையுடைய மால்வண்ணனை மலக்கு நாவுடையேற்கு மாருளதோ இம்மன்மசே என்னும். அதே போல எங்கனேயோ அன்னமீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என்னெஞ்சமே என்னும். ஒரு அந்த சுதர்சன சக்கரங்கிறது சூரியனை போல பிரகாசிக்கிறதாம். அந்த பாஞ்சஜன்யம்ங்கிறது சந்திரனை போல குளிர்ச்சியாக இருக்கிறதாம். ஆக ஒன்று சூரியனை போலவும் ஒன்று பாஞ்சஜன்யம்ங்கிறதானது சந்திரனை போலவும் இருக்கிறதாம். எம்பெருமான்களுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னா தாமரையை போல இருக்கான். தாமரை என்ன பண்ணுறது, அப்படி சூரியன் வந்தவாறே மலர்கிறது, அப்புறம் சந்திரன் வந்தவாறே அதனுடைய குளிர்ச்சியினாலே குவிகிறது. அதே போல் எம்பெருமானுடைய திருக்கண்கள் இந்த பக்கம் சூரியன் ஆட்டமாக இருக்கிற திருவாளி ஆழ்வான் சுதர்சன சக்கரம் அதனுடைய பார்வையினாலே அப்படி விகசிக்கிறது, மலர்கிறது. அப்படியே இந்த பக்கம் சந்திரனாட்டமாக வெளுப்பாக குளிர்ச்சியாக இருக்கிற பாஞ்சஜன்யம் அதை பார்க்கிற பொழுது அப்படியே குளிர்ச்சியினாலே குவிந்து கொள்ளுகிறதாம். தாமரை போன்றதான கண்களாக எம்பெருமானுடைய கண்கள் அமைந்திருக்கிறது என்று பெரியோர்கள் அனுபவம். அப்படியாக சூரிய சந்திரர்களாட்டம் சுதர்சன ஆழ்வாரையும் அப்படி பாஞ்சஜன்யத்தையும் தன்னோட வைத்து கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் காலையிலே சூரிய பிரபையிலே எழுந்தருளி சூரிய நாராயணனாக எல்லோருக்கும் சேவை சாதிக்கிறான். ஜெயசதா சவித்ரமண்டல மத்தியவர்த்தி நாராயண சிரசி சாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டல வான்கிரீடி ஹாரி ஹிரண்மயோகுரு கிதசங்க சக்கரகா சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரிகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் என்று அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய சூரிய நாராயணன் அப்படி சூரியனிலே எழுந்தருளி எல்லோருக்கும் தன்னுடைய அனுகிரகத்தை பண்ணின எம்பெருமான் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய சந்திர பிரபையிலே 2ஆம் நாள் மாலையிலே எழுந்தருளி எல்லோருக்கும் சேவை சாதிக்கிறான். இப்படி 10 தினங்களுமே மாலை வேளையிலே பத்தி உலாத்தல் என்கிறதான வைபவம், பெருமாள் அப்படி கால்நடையாக அப்படி உலாத்தி கொண்டு வரக்கூடிய வைபவம். அப்படி அந்த பத்தி உலாத்தலானது 10 தினங்களும் நடைபெறும். அந்த சமயங்களிலெல்லாம் ஆழ்வாருக்கு தன்னுடைய அனுகிரகத்தை கொடுக்கிறான். யாகசாலையிலே கற்பூர ஹாரத்தியை கண்டருளுகிறான். அதே போல டோலையிலே எழுந்தருளி எல்லோருக்கும் பொன்னூஞ்சலாடி தன்னுடைய அனுகிரகத்தை புரிகிறான். இப்படியாக அமைந்திருக்கக்கூடியது அந்த பத்தி உலாத்தலுடைய வைபவம். அப்படி பெருமாள் பத்தி உலாகிற சமயத்தை பேயாழ்வார் சன்னதிக்கு எதிராமையிலே எழுந்தருளி அவருக்கு தன்னுடைய உடுத்து சூடி களைந்த புஷ்பத்தையும் உடுத்து கலைந்தனின் பீதகவாடு உடுத்து கலந்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடும் இத்தொண்டர்களும்னு ஆழ்வார் தெரிவித்தார் போலே தான் உடுத்து கலைந்த அந்த புஷ்பத்தை அவருக்கு சமர்ப்பித்து தன்னுடைய திருவடி நலைகளையும் அவர்களின் கருணையை உணர்ந்தவர்கள் மறக்காமல் பூத ப்ரூதே நம என்று கமெண்ட் செய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.